ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக சைக்கோ லவ்வோட நெக்ஸ்ட் பாட்டை தான் எடுத்து வந்திருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்கள் இப்போல்லாம் நான் பேசுகிற வேறு பேர் தர மாதிரி தெரிஞ்சு ஐ எம் ரிலீஸ் சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். என்னடா நினச்சிட்டு இருக்கேன், என்ன இப்படி பெட்டில் லாக் பண்ணி வச்சுட்டு ஃபுட்டெல்லாம் இருக்குது எடுத்து சாப்பிட்டுட்டு ஸ்லீப் பண்ணிக்கிற. நீ சாப்பிட சொன்னால் நான் சாப்பிட்ருவேனாங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் பக்கத்தில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்த ஃபுட்டு திங்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி விட்டு நம்மகிட்டே உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சான் நம்ம ஜங்குக்கு நேராக சுகாவும் நம்ம ஜங்குக்கும் ஹையர் ஆஃபீஸர் தான் மீட் பண்ண போவாங்க. அந்த கேங்ஸ்டர்ஸ்லாம் பிடிச்சிருக்காங்களா அவங்கள ஹேண்டில் பண்ணதுக்கு இந்த மாதிரி அந்த பிளேஸில் போய் அந்த ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தால் அந்த பிளேஸில் நியூவாக ஒர்க் பண்ணதுக்கு ஒரு நியூ கேர்ள் என்ட்ராகிறாங்க. அந்த கேர்ளோட நேம் நம்ம லாரான்னு வச்சுப்போம். லாரா கரெக்டாக அந்த பிளேஸுக்குள்ள நியூவாக ஒர்க்குக்கு என்ட்ராகிறான். ஜங்குக்கு தான் ஹையர் ஆஃபீஸருங்கிற மாதிரி அங்கே இருக்கிற மற்ற போலீஸ் ஆஃபீஸர் இன்ட்ரோ கொடுக்கவும் ஜங்குக்கா யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டால் இன்னும் கொஞ்சம் ஹவர்ஸில் இந்த ஆஃபீஸ்க்குள்ளே என்ட்ராகுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த பர்சன்ஸ் பேசிகிட்டு இருந்தேன். அதே பிளேஸுக்குள்ள ஜங்குக்கு சுகாவும் பேசினபடி என்ட்ராகிற மூமெண்ட்டை அந்த ஆஃபீஸர் நோட் பண்ணிவிட்டு அதோ என்ட்ராகிறாரில் அவர் தான் ஜங்குக். அதுக்கு பக்கத்தில் வர்றது சுகா அப்படிங்கிற மாதிரி இவங்க நம்ம 2 பேரோட ஹையர் ஆஃபீஸர். இவங்க 2 பேரில் ஜங்குக் சுகாவோட கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணால் ஜங்குக்குள்ளே என்ட்ராகிற மூமெண்ட்டையே லாரா பார்த்த உடனே நம்ம ஜங்குக்கு லாராவுக்கு பிடிச்சிருச்சு. அவ்வளோ அட்ராக்ஷனாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்காரா. அந்த மூமெண்ட்டுக்கு வாவ், ஹையர் ஆஃபீஸர் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சைட் அடிக்க பக்கத்தில் இருக்க பர்சன் தான் ரொம்ப சைட் அடிக்காத, நீ இந்த மாதிரி ஹையர் ஆஃபீஸரை பார்த்துட்ருக்குங்கிறத ஹையர் ஆஃபீஸர் நோட் பண்ணார். 2 ஐஸையும் பிடுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி கண்ணை நோண்டி டூரை போட்டுருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை கேட்ட இந்த கேர்ளி ஷாக் ஆகி என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால், ஆமாம் ஹையர் ஆஃபீஸரோட பிஹேவியர் உனக்கு தெரியல. இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி இதே பிளேஸில் ஒர்க் பண்ணுற ஒரு கேர்ள் ஹையர் ஆஃபீஸருக்கு ப்ரொப்போஸ் பண்ணா. பட் ப்ரொப்போஸ் பண்ணாங்கிறது கூட திங்க் பண்ணாமல் பொக்கே கொண்டு வந்து நீட்டிட்டானுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு பொக்கே டேமேஜ் பண்ணி அந்த கேர்ளை ஒர்க்கில் இருந்தே வெளியே அனுப்பிட்டாரு. ஜஸ்ட்டு ஒர்க்கில் இருந்தானே வெளியே அனுப்பினார். அது ஒரு டைம் தான். இன்னொரு கேர்ள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் ஹையர் ஆஃபீஸர்கிட்ட மிஸ்பிஹேவாக ப்ளே பண்ண ட்ரை பண்ணான். கொஞ்சம் மிஸ்பிஹேவாக அவளோட ஹேண்ட்ஸ் ஹையர் ஆஃபீஸர் பாடியில் ப்ளே ஆக ஹேண்ட்ஸையே முறிச்சிட்டாரு. எங்கள் எல்லாரும் முன்னாடி தான் அது நடந்துச்சு, தெரியுமா உனக்கு? அதுக்கப்புறம்தான் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறாரு, ரொம்ப ஹாட்டாக இருக்கிறாருன்னு சொல்லிட்டு சுற்றி தெரிஞ்ச மொட்டை ஆஃபீஸர்ஸும் இப்போ இந்த சார், அதாவது ஹையர் ஆஃபீஸர் சரியான ஒரு சைக்கோனுங்கிற மாதிரி யாருமே ஹையர் ஆஃபீஸர் பக்கம் போகிறது கிடையாது. நியூவாக என்ட்ராயிருக்கா அதான் ஹையர் ஆஃபீஸரை பற்றி உனக்கு இன்னும் சரியாக தெரியல. அவரோட பிஹேவியர் எல்லாத்தையுமே நாங்கள் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கோம். நீ திங்க் பண்ண மாதிரி 2-3 பர்சன்ஸ் ப்ரொப்போஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் வாங்கினதையும் பார்த்துருக்கோம். நீ வேற அந்த கேர்ள்ஸை விட ஓவராக திங்க் பண்ண மாதிரி தெரியுது. வேறு பாட்டுக்கும் கில் பண்ணதுக்கு கூட கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டார். உன்னோட உயிர் உனக்கு வேணும்னா எப்படி ஒர்க் பண்ணணுமோ அப்படி ஒர்க் பண்ணு, தேவையில்லாத டர்ட்டி திங்கிங்க விட்டுரு அப்படிங்கிற மாதிரி அந்த கேர்ளை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு லாரா விட்டு மூவ் ஆன் ஆகி போனா, நீ சொல்லி பயமுறுத்திட்டா அண்டால நான் மூவ் ஆன் ஆகிடுவேனா? ஏன் உனக்கே கூட ஹையர் ஆஃபீஸர் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கலாம், அதனால என்கிட்ட இந்த மாதிரி சொல்லலாம். ஹையர் ஆஃபீஸர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கூடி சீக்கிரமே அந்த ஹையர் ஆஃபீஸரை என்ன லவ் பண்ண வைக்கிறேன். ஹையர் ஆஃபீஸரோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடியே நான் இந்த பிளேஸ்க்குள்ள என்ட்ராகிறத நீ பார்க்கட்டான் போகிற அப்படிங்கிற மாதிரி லாரா இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக் அப்படிலாம் இல்லை, ரொம்ப கூலாக உட்காந்துருந்து ஒர்க் பண்ணுறாரு. ஜங்குக் மட்டும்தான் கூலாக இருக்கிறாரு, சுகாவெல்லாம் நார்மலாக இருக்கவே முடியல. டேய் கண்டிப்பாக ஜங்குக் கிட்ட தான் இருப்பானுங்கிறது சுகாவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். ஏன்னா எந்த மேரேஜ் காலுக்கு நம்ம ஜங்குக் போனாரோ அந்த மேரேஜ் காலை தான் டேய் மிஸ் ஆகிருக்காரு. அந்த மூமெண்ட்டில் சுகாவாலையும் கேட்க முடியல, நீ ஜங்குக்கு நீ டேயை கிட்னாப் பண்ணி வச்சிருக்கியாடானுங்கிற மாரி கேட்க முடியல. கேட்டால் நான் ஏன்டா அந்த மாதிரி பண்ண போகிறேன், டே அப்போ இங்கேயா இருக்கானுங்கிற மாரியா அதே கொஸ்டினே திருப்பி நம்ம ஜங்குக் நம்ம சுகாவை பாட்டே கேட்டுருவார். அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப பயந்து போய் கேட்காண்டாமா, கேட்டால் நம்மக்கிட்டே ப்ராப்ளத்துக்கு வந்துருவானோ, ஒருவேளை இவன் டேயை கிட்னாப் பண்ணலையோ
வேறு ஏதாவது பர்சன் கிட்னாப் பண்ணாங்களா? டேய்க்கு எனிமி கிடையாடே. எனக்கு அநேகமாக இவன் தான் ஏதோ கேம் ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு தான் ஃபுல் ஃபோக்கஸில் நம்ம சுகர் நோட் பண்ணோம். ஜிமினா கிட்டேருந்து கால் வருது. உனக்கு என்னடா பிரச்சனைங்கிற மாதிரி சுகர் ஜிமினாவோட காலை பிக் பண்ணி கட்டுனோம். ஹே என்னடா கட்டுற? என் ஃப்ரெண்டை காங்கலை, ஒன் டே மூவ் ஆன் ஆயிடுச்சுன்னுங்கிறேன். நீங்கள் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தாடா, இன்னுமாடா கண்டுபிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சுகரை பிடிச்சி ஜிமினா திட்டுறாரு. டேய் அவன் என் பிரதர்டா, நான் என்ன கண்டுபிடிக்காமலே இருக்கிறேன், அவனை தேடி தானே இருக்கிறேன். மாமும் டாடும் ரொம்ப க்ரை பண்ணி அழுதுட்ருக்காங்க. இதையோடு ஒன்றை பண்ணி சீக்கிரம் டேய் கண்டுபிடி அப்படிங்கிற மாதிரி ஜிமினா காலை கட் பண்ணுறாரு. யூமினுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிருக்கும். அந்த மூமெண்ட்டில் டேயோட பேரண்ட்ஸ் டே மிஸ் ஆகிட்டானுங்கிற மாதிரி ரொம்ப பெயினாக இருந்தான். சுகாவுக்கு நம்ம டேரெக்டாக கேட்டால் ஜங்குக் நம்மக்கிட்ட உண்மையை சொல்ல போகிறதே கிடையாது. ஏற்கனவே ஃபஸ்ட் டைம் நம்ம ஜங்குக்கிட்டேருந்து டேயை பிரிச்சுட்டோம். கண்டிப்பாக அந்த மூமெண்ட்டுக்கே நம்மக்கிட்ட எதையும் சொல்ல மாட்டான். ஜங்குக் என்ன பண்ணுறானுங்கிறத நோட் பண்ணி ஜங்குக்கோட ஹவுஸ் எங்கே இருக்குங்கிறத கண்டுபிடிச்சி ஜங்குக்கோட ஹவுஸில் தான் இனி டேயை போய் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா ஜங்குக்கு நோட் பண்ணா. என்னடா என்ன பிரதர் என்கிட்ட தான் இருக்கானுங்கிறது தெரிஞ்சும் என்கிட்ட கேட்க முடியலையேன்னு அப்படியே மின்னி ஒழுங்கிக்கிட்டு இருக்கியா? என்ன பேச எடு பேச என்கிட்ட எப்படி கேட்க? டே என்ன பொசிஷனில் இருக்கானுங்கிறது தெரியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு சுகாவை இந்த மாதிரி நோட் பண்ணால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜங்குக்கிட்ட நம்ம சுகா கிட்ட டே நான் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஹவுஸுக்கெலாம் கிளம்புறாரு. இந்த மாதிரி ஹவுஸுக்கு கிளம்புறத நம்ம சுகா நோட் பண்ணிவிட்டு என்ன இப்போ ஒரு 1 டே 2 டேவாகவே ஹவுஸுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாகவே ஹவுஸுக்கு கிளம்புறான். எப்போதுமே டே இன்னும் நீ ஹவுஸுக்கு போகலையான்னு நம்மண்டானா கேட்போம். ஏன் டவுட்டு கன்ஃபார்ம் தான், இவங்கிட்ட தான் டே இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகாடா இப்படி காரை எடுக்க வர நம்ம ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்னடா இவ்வளோ வேகமாக ஹவுஸுக்கு கிளம்புற? எப்படி ஏன் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு 10 o'clock அப்புறம் தானே ஹவுஸுக்கு போவேன், இப்போ என்ன 8 o'clock ஆகல அதுக்குள்ளே கிளம்புற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கிட்ட கேட்க அது வந்து ஹவுஸில் நிறைய திங்ஸஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது சுகா. ஹவுஸில் திங்ஸஸ் வாங்க போறியா? ஒருத்தனுக்கு எதுக்குடா திங்ஸஸ்ஸு அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா? இந்த மாதிரி கேட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடிலாம் திங்ஸஸ் வாங்க வரலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு கேட்டால் என் ஒருத்தனுக்கு எதுக்குடா திங்ஸஸ்ஸு, எனக்கு தேவைன்னு சொல்ல வாங்கிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனால் இப்போ திங்ஸஸ் வாங்கிக்க போகிறாராம். இந்த மூமெண்ட்டை சொல்லவும் நம்ம சுகா கொஞ்சம் ஷாக் ஆகி ஜங்குக் எதையாவது மறைக்கிறியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் இடையே மறைக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக் நீ போய் சொல்லாட்ட, இதுக்கு மேலே என்னால் ஓப்பனாக கேட்காம இருக்க முடியாது. 2 days ஆயிடுச்சு. என்ன ஆச்சு? எங்கள் பாரு ஜங்குக் என்கிட்ட விளையாடாட என்னோட பிரதர் மிஸ் ஆகிட்டான். உன்னோட பிரதர் மிஸ் ஆகிட்டானா? என்ன சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி எதுவுமே தெரியாத பசங்க மாதிரியே நம்ம ஜங்குக் ஃபேஸை க்யூட்டாக வச்சபடி உன் பிரதர் மிஸ் ஆகிட்டானா என்ன சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்குக்கா என்கிட்ட விளாடாட டே நீ தானே கிட்னாப் பண்ணி வச்சுருக்க. டேயாங்க சுகா என்ன சொல்லிகிட்ருக்க? நான் டேயாங்க தானே தேடிட்டுருக்கேன். நான் கேட்க சொல்ல டேயாங்க இந்த கண்ட்ரியில் இல்லை, அவன் ஏதோ அதர் கண்ட்ரிக்கு போயிட்டான், எனக்கு அவன் எந்த கண்ட்ரியில் இருக்கானே தெரியல. என்ன என்கிட்ட என்ன மாதிரி சொல்கிற? டேக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்படி பேச நம்ம சுகாவுக்கு தான் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. கொஞ்சம் டென்ஷனானா நம்ம ஜங்குக்கு நக்கலாக சிரிக்கிறாரு. இதே ஐடென்சி கேம் தானே என்கிட்ட விளாண்ட நீ? என்ன உன் பிரதர் லவ் பண்ணுவானா, என் கூடயே இருப்பானா, அப்புறம் ஏதோ ஒரு கேரக்டர் பிடிக்கலையா அதனால தூக்கி போட்டுட்டு போவானா, நாங்கள் இருந்தாலும் மூவ் ஆன் ஆகிருந்தோமா, அதுக்கு நீங்கள் வேற ஹெல்ப் பண்ணுவீங்களா? நீ என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தான் இல்லைனுங்களே, இருந்தாலும் அவன் உன் லவ்லி பிரதரில் அதான் துடிக்கிற பிள்ளைக்கு, இருந்தாலும் எனக்கு உனக்கு ஹெல்ப் பண்ண இப்போ திங்கிங் வரல சுகா அப்படிங்கிற மாதிரியே வில்லட்டனமாக நம்ம சுகாவை நோட் பண்ணால் இப்படி திங்க் பண்ணிகிட்டு இருந்த நம்ம சுகா தான் டக்குன்னு ஜங்கு கூட ஃபேஸ் நோட் பண்ணால் அப்படியே க்யூட்டாக பப்பீஸ் ஃபேஸ் வைப்போம்ல அந்த மாதிரி ஃபேஸ் வச்சுட்டு என்ன சொல்லிகிட்டு இருக்கட்டே யார் என்ன பண்ணா ஏன்ட்டே இங்கே வந்துட்டானா, இந்த கண்ட்ரிக்கு வந்துட்டானாங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசினா நம்ம சுகாடாம் போய் சொல்லாட்ட ஜங்குக் எனக்கு ஒன்றை பற்றியும் தெரியும், டேயை பற்றியும் தெரியும். டே யாருக்கிட்டையும் ஏன் ஜிமினாட்ட கூட சொல்லாமல் எங்கேயும் அவன் போக மாட்டான். அப்படி இருக்க சொல்ல அவன் மிஸ் ஆகிருக்கான். அதுவும்
நீ எந்த பிளேஸுக்கு போனியோ அதே பிளேஸில் தான் இருந்திருக்கான். என்கிட்ட நீ ட்ராமா பண்ணாத. இங்கே இருக்கிற எத்தனை பர்சன்ஸ்கிட்ட வேணாலும் இந்த மாதிரி ட்ராமா பண்ணி எல்லோரும் நம்புவாங்க. எனக்கு உன்னை பற்றி ரொம்ப நல்லாவே தெரியும். சரி, நான் உன்ட்ட கேட்கக்கூடாது, நீயே என்கிட்ட ஏதாவது சொல்லுவேன்னு நினச்சி நான் வெயிட் பண்ணேன். எனக்கு டேயோட பேரண்ட்ஸ் கால் மேலே கால் பண்ணி டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. என் பிரதர் உன் கூட தானே இருக்கிறான், அடே அவடு சொல்லு. என்னால் டே எங்கே இருக்கிறான், சேஃபாக இருக்கானா இல்லையாங்கிற கன்ஃபியூஷனில் நான் இருக்கிறேன். என் பிரதரை நான் தேடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனில். அட்லீஸ்ட் உன் கூட தான் இருக்கானா இல்லை நீ அவனை உண்மையிலேயே பார்க்கலையா, அவனை நீ மீட் பண்ணலையா, அடையாவது சொல்லு. அவன் ஏதாவது ஒரு கேங்ஸ்டர்ட்டையோ இல்லை ஏதாவது ஒரு என்விஸ்டையோ அவன் மாட்டின்னு இருக்கக்கூடாது. நான் அவனை எப்படியாவது சேவ் பண்ணணும். என்கிட்ட ட்ராமா பண்ணி விளாடாத ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலில் இந்த மாதிரி க்ரை பண்ணப்படி நம்ம சுகா பேசினோம். சுகாட ஐஸில் டீரி வர்றதை பார்த்துட்டு நம்ம ஜங்குக்கிட்ட இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி கேம் ஆடிட்டு இருப்பார்ல, அந்த மூமெண்டெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு ஸ்மைல் பண்ணப்படி வச்சுருந்த ஃபேஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு, நீ என்ன மாதிரி கேட்டாலும் என்கிட்ட இருந்தால் தானே இருக்கிறான்ங்கிற மாதிரி உங்ககிட்ட சொல்ல முடியும் சுகா. அவன் என்கிட்ட இல்லை அப்படிங்கிற மாதிரி நானே தான் தேடிக்கிட்டு இருக்கேன். என் பேபியை என்கிட்டயே நீ மறைச்சி வச்சுருக்கேன். என் பேபி இந்த கண்ட்ரிக்கு வந்துருக்கான், அவனுக்கு மேரேஜுங்கிற அளவுக்கு சொல்கிற, ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி சுகாவை போட்டு பேச, சுகாவுக்கு ஜேகே சொல்கிறது உண்மையா பொய்யா இல்லை நம்ம இந்த மாதிரி பேசுகிறோமேனுங்கிறதுக்காக அந்த மூமெண்ட்டை மறக்கிறதுக்கு அதே டாப்பிக்கில் பேசுகிறோமானுங்கிற மாரி டென்ஷன்லேயே நம்ம ஜங்குக்கு நம்ம சுகா நோட் பண்ணிட்டு இருந்தா. சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, எனக்கு தெரியாது, ஒருவேளை சப்போஸ் எங்கே இருக்கானுங்கிறத நானும் கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவரும் கண்டுபிடிப்பாரோ அந்த மூமெண்ட்டுக்கு. அங்கேருந்து நேராக கிளம்புனா சுகாவுக்கு ஜேகே மேலே ஒரு பக்கம் டவுட் இருக்குது. வேறு ஏதாவது பர்சன்ட் நம்மகிட்டே கிட்னாப் பண்ணியிருப்பாங்களா, ஏதாவது ஒரு பர்சன்ட் கால் வந்துச்சா, இல்லை மணி கேட்டோ ஏதாவது திங்ஸ் கேட்டோ உங்களை பிளாக்மெயில் பண்ணாங்களாங்கிற மாதிரி பேரண்ட்ஸ்ட்டையும் கேட்டோம். அந்த மாதிரி ஒரு கால் கூட இப்போ வரைக்கும் வரல. சுகாவோட டவுட் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு, ஜங்குக்கிட்ட தான் இருக்கிறானுங்கிற மாதிரி. அந்த மூமெண்ட்டில் இவன்கிட்ட எப்படி நான் அவன் கூட தான் இருக்கானுங்கிறத சொல்ல வைக்கிறது. அவன் சொன்னாட்டானே அங்கேருந்து சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே ஜங்குக்கா சொன்னாடானே நம்ம பார்க்க முடியும்னுங்கிற மாதிரி டென்ஷன்லேயே இந்த மாதிரி சுகாருண்டா ஜங்குக்கு தான் அப்படி நேராக ஹவுஸ்க்குள்ள என்ட்ராகிறாரு. என்ட்ராகி ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஜங்குக் ஹாப்பினஸ்லேயும் பெட்ரூம்க்கு வந்தா ஃப்ளோர் முழுக்க ஃபுட் எல்லாம் கொட்டியிருக்கட்டும், எல்லா திங்ஸும் தள்ளி விட்டு உடச்சிருக்காருல, ஜூஸு ஃபுட்டு வாட்டர்ன்ட்டு எல்லாமே அங்கங்கேயுமா கொட்டியிருக்கட்டும், எல்லா திங்ஸும் உடஞ்சிருக்கட்டும். ஃப்ளோரில் நம்மகிட்ட ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கிறாரு. டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க அந்த ஹேண்ட் கப்பை எவ்வளவோ கலட்டுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. கலட்ட முடியலனுங்கிற ஒரு கோவத்துலேயும் டென்ஷன்லேயும் இந்த மாதிரி ஜேகே கூட இருக்கிற லைஃப், அதாவது சைக்கோ கூட இருக்கிறதுக்கு பதிலாக டெத் ஆகிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உடஞ்சிருந்த பீசஸில் ஒரு பீசஸ் எடுத்து டேயோட ஹேண்ட்ஸே கட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கட் பண்ண பொடிஷனும் அங்கே லைட்டாக பிளட் லாஸ் ஆகிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ஜேகே ரொம்ப ஷாக் ஆகி ஒரு ஹாப்பினஸில் கூட டைட்டை ஸ்பெண்ட் பண்ண போகிறோன்னு வந்தவர் இந்த மாதிரி ஃபுல்லாக மயங்கிருக்கட்டும், டேயோட ஹேண்ட்ஸில் பிளட் லாஸ் ஆகிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகி வேகமாக வந்து டேயோட ஹேண்ட்ஸில் இருக்க ஹேண்ட் கப்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பிளட் ரொம்ப லாஸ் ஆகாத அளவுக்கு கிரிப்பாக கட்டுறாரு. கரிச்சு பிடிச்சி கட்டிட்டு டாக்டருக்கு கால் பண்ணி உடனே அந்த பிளேஸ்க்கு வர வைக்கிறாரு. டாக்டருமே அந்த பிளேஸில் என்ட்ராகி டேயை ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. இந்தமாதிரி செக் பண்ணால் கொஞ்சம் அதிகமாகவே பிளட் லாஸ் ஆகிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ட்ரிப்ஸும் பிளட்டையுமே நம்ம டேயோட பாடியில் அட்டாச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு எதனால இந்த மாதிரி அந்த பர்சன்ட்டுக்கு அடிபட்டிருக்கு, எதுக்காக ஹேண்ட்ஸை கட் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஜங்கு கொண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க தெரியும்ல, ஒரு வேளை ஏதாவது எனிமையாக இருக்கலாம், அதாவது ஜெயிலில் லாக்கப்பில் இருப்போம்ல அந்த பர்சன்ஸ் கிரிமினல்ஸ், ஓகே, அந்த பர்சன்ஸுங்கிற திங்கிங்லேயும் நீங்கள் அவங்கள ரொம்ப பனிஷ் பண்ணிங்களா, அடிச்சிங்களா, அதெல்லாம் ஏதாவது இந்த மாதிரி தெரியாமல் கட் ஆகிட்டானுங்கிற மாதிரி கேட்கவும் இல்லை நான் இந்த பிளேஸில் லாக் பண்ணி வச்சுருந்தேன், ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து பார்த்தா இங்கேருந்து தப்பிச்சு போக முடியாதனால இந்த மாதிரி பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இதனால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா, அவன் நார்மல் ஆகிடுவான்ல அப்படிங்கிற மாரி சொல்லவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கரெக்டான டயத்தில் நீங்கள் என்ட்ராயிருக்கீங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாதபடி பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கே 2 மெடிசன்லாம் எழுதி கொடுத்துட்டு இதை கரெக்டாக போட சொல்லுங்கள், லைட்டாக பெயின் இருக்கும், 2 டேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மலாக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்புனா ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி ஒரு பெயினான மூமெண்ட்லேயே கரெக்டாக பக்கத்தில் வந்து உட்காருதாரு. ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்கட்டும், டேயோட பாடியில் பிளட்டும் ட்ரிப்ஸும் ஏறிட்டு இருக்க மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணப்படி டேயோட ஹேரை சாஃப்டாக ரப் பண்ணப்படி எடுக்காக்கட்டையாங், இப்போல்லாம் இந்த குக்கியை உனக்கு பார்க்கவே பிடிக்க மாட்டேங்குது,
எப்போதுமே எப்போதுமே நான் உன்னை அடித்து துரத்த சொல்லக்கூட குக்கி குக்கின்னு சொல்லிக்கிட்டு என் பின்னாடி தானே இருந்த. ஆ அந்த குக்கி இப்போ உனக்கு பிடிக்கலையா? நான் உன்னோட குக்கி தான். ஏன்னா உனக்கு தெரியலையா என்ன? நான் அதே மாதிரி தான் இருக்கிறேன். நான் சேஞ்செலாம் ஒன்றும் ஆகலை. ஓ குக்கி உன்னே மாதிரி நீ நீ என்கிட்ட எப்படி இருந்தியோ அந்த மாதிரி தான் நான் இருக்கிறேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன கோபம், ஒரு ஜெலஸ், ஒரு பொசசிவ், அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு என்னை மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிட்டியே. ஆ மொத்தமாக மூவ் ஆன் பண்ணிட்டா உன்னை அப்படியே விட்டுருவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியா? எப்போ நீ என் லைஃப்பில் என் ராணியோ அப்போவே நீ தான் எனக்கு எல்லாங்கிற மாதிரி எப்போவோ நான் டிசைட் பண்ணிட்டேன். நீ ஏன் என்னை விட்டுட்டு போகணும், ஏன் டெத்தே ஆகணும்னு நினச்சாலும் நான் திங்க் பண்ணணும். நான் திங்க் பண்ணாதான் நீ டெத்தே ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரி வேற ரொம்ப கோபமாக பேசுகிறாரு. ஏதோ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரிலாம் திங்க் பண்ணுறாரு. டேயும் நம்ம ஜங்குக்கு லவ் பண்ணியிருப்பாங்க. ரிஜெக்ட் பண்ண மூமெண்ட்டை திங்க் பண்ணப்படி கொஞ்சம் அப்செட் ஆகி டென்ஷன் ஆகி அப்புறம் அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சபடி டேயோட ஃபேஸை நோட் பண்ணபடி டேயோட ஃபேஸ் மில்க்கு அப்படியே பிக்கிஸ் பண்ணுறாரு. நீ பயங்கரமாக ஃபைட் பண்ணியிருக்க பிள்ளைக்கு இருக்கிற எல்லா திங்ஸையும் தள்ளி விட்டு உடச்சிருக்க. கண்டிப்பாக கட்டு கட்டியிருப்ப அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு அந்த ஃபுல்லாக மயக்கத்தில் இருக்க டேக்கிட்டே இவள்த்தையும் பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு உனக்காக நான் ஏதாவது ரெடி பண்ணி வைக்கிறேன், நீ அமைதியாக ஸ்லீப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி டேக்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் பேசிட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி நம்ம ஜங்குக்கு அந்த ரூமை மட்டும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. நம்மகிட்ட அப்படியே ஃபுல்லாக வீக்காக இருந்தவர் மைக்கெலாம் தெளிஞ்சு ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். என் டேயோட ஃபேஸுக்கு முன்னாடி தான் ஜேகேவோட ஃபேஸ் இருக்குது. எழுந்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்மகிட்டே பயந்து போய் டக்குன்னு பெட்டில் வேகமாக எழுந்து உட்காருதாரு. ஜேகே ஜங்குக் நீ என்ன பண்ணுற? நான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹேண்ட்ஸை நோட் பண்ணால் ஹேண்ட்ஸில் கட்டெல்லாம் போட்டிருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு என்ன இதுக்காக சேவ் பண்ண அப்படிங்கிற மாதிரி கோவமாக ஜங்குக்கை பாட்டு பேசினா தூரமாக இருக்கிற டேயோட நெக்கை ஹோல்ட் பண்ணபடி ஜேகே டேயை க்ளோஸாக இருக்கிறாரு. என்ன எதுக்கு சேவ் பண்ணான்னு கேட்குறா? நீ தானே எனக்கு லவ் கொடுத்த, நீ தானே லவ் கொடுத்த, அந்த லவ் எனக்கு லைஃப் முழுக்க வேணும்ல. பாடியிலே பிரேக் பண்ணிவிட்டு போவேன்னா எப்படி பிரேக் பண்ண முடியும்? பிரேக்லாம் நான் பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் ஜங்குக் நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஜங்குக், அந்த மூமெண்ட்டை பெருசாக எடுத்துக்காமல் என்னை ஃப்ரீ பண்ணி இங்கேருந்து போக விடு அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே க்ரை பண்ணி அழுவாரா. இந்த மாதிரி எழுதாம் ஜங்குக் இந்த மாதிரி பண்ணாரு ஜங்குக், ஏன் ஜங்குக் இந்த மாதிரி பண்ணுறேன், இப்போ பட்டல என்ன ஜங்குக் என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்குலாம் ஃபீலிங்ஸ் இல்லையா ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கே இப்பட்டே எப்படிலாம் பேசுவாரோ அந்த டோனிங்கில் கரெக்டாக பேசுகிறாரு. இந்த மாதிரி பேசிட்டு நம்மகிட்டே பார்ப்பாரா. என்ன இதே வேர்ட்ஸை ரிப்பீட்டடாக என்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தா உடனே அச்சோ கட்டரி பயங்கரமாக அழுறான்னு சொல்லிட்டு உன்னை ஹவுஸுக்கு வெளியே அனுப்பிடுவேன் நினச்சிட்டு இருக்கியா? தேவையில்லாமல் என்னை டென்ஷன் ஆக்காட்டாட்டு டென்ஷன் ஆக்குறேன்னு வச்சுக்கோங்க. பேட்டிக்கோ க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கேன்னா அப்புறம் ஒரு ரக்கடாக நடந்துக்க வேண்டியது இருக்கும். சமட்டு பேபியா போ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குக்கு நேராக கீழே இறங்கி வந்தா. ஐயோ ஜங்குக்கு போக போக அவன் கேரக்டர் ரொம்ப வியாடாக இருக்குதே, இதுக்கு மேலே என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கை பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறாரு. ஜங்குக்கு ரொம்ப நார்மலாக தான் டேக்காக ஃப்ரேட் பாஸ் ரெடி பண்ணுறாரு. டேக்கும் ஜங்குக்கு சேர்த்து தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ரெடி பண்ணுறத பார்த்துட்டு இதுதான் கரெக்டான டைம், இப்போவே இங்கேருந்து எப்படியாவது ஹவுஸுக்கு வெளியே மட்டும் போயிட்டா போடும், அப்புறம் எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்டே தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. இந்த மாதிரி தப்பிக்க ட்ரை பண்ணால் நேராக மெயின் டோர்கிட்டே வந்துட்டார். நம்ம ஜங்குக் கிச்சன்லேருந்து வெளியே வருவானாங்கிற மாதிரி நோட் பண்ணிகிட்டே தான் வருவார். பட் ஜங்குக் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுற மூமெண்ட்டில் டோர்கிட்ட வந்த மூமெண்ட்டெல்லாம் நோட் பண்ணல. பட் டேக்கு தான் தெரியல டோரில் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்ட்டு. அதே தெரியாமல் கரெக்டாக டோர்கிட்ட வந்துட்டு ஜங்குக் கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாதிரி லைட்டாக நோட் பண்ணுறாரு. கிச்சனை விட்டு வெளியே வந்துட்டானுங்கிற மாதிரி நோட் பண்ணால் கிச்சனில் ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணபடி ஏதோ சாங்லாம் பாடிக்கிட்டே ரெடி பண்ணிகிட்டு இருக்காரா. அந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு அவள் ரொம்ப பிஸியாக ஃபுட்டை ரெடி பண்ணிகிட்ருக்கான். இதான் நமக்கு நல்ல சான்ஸ், இங்கேருந்து தப்பிச்சிரு, இப்போ இங்கேருந்து தப்பிச்சிட்டோம்னா அப்புறம் இந்த ஜங்குக்கு நம்மளை எப்போதுமே பிடிச்சிக்கிட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டோரை வேகமாக ஓப்பன் பண்ணுவாரா.
பாவம் நம்மட்டே இந்த மாதிரி டோரை புஷ் பண்ணி ஓப்பன் பண்ணோம். டோரு தாளம் லாக் ஆகி பயங்கரமாக ஒரு மாதிரி அலாடுற மாதிரி சவுண்டு ஹெவியாக கொடுக்குது. இந்த மாதிரி டோரு கத்துறதை பார்த்துட்டு நம்மட்டே பயந்து போய் அப்படியே ஃப்ளோர்லேயே விழுந்துட்டாரு. ஏய் ஏய் எதுக்கு கட்டுற கட்டாட ஏன் என்ன கட்டுற கட்டாட அவனுக்கு கேட்டுற போட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கீழே விழுந்தவர் எழுந்து டோர்கிட்ட வந்து நின்று அந்த சவுண்டை எப்படியாவது நிப்பாட்டலாமாங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறாரு. கட்டாட இந்த மாதிரி கட்டுனேன்னா அவன் கண்டிப்பாக மெயின் டோர்கிட்ட வந்துடுவான் கட்டாட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதட்டத்தில் இந்த சவுண்டு நிற்காதுங்கிற மாதிரி தெரிஞ்சு சரி பெட்ரூமுக்கே போயிடலானுங்கிற மாதிரி திரும்ப வாரா இந்த மாதிரி திரும்பினா டேக்கு முன்னாடி தான் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. ஜங்குக் அப்படிங்கிற மாதிரி பல்லட்டத்துலேயே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணா. என்ன பண்ணிகிட்ருக்கா? உன்னை ஃப்ரெஷ்அப் தானே ஆக சொன்னேன். ஜங்குக் ஏன்னா இந்த ரூம்லேருந்து தப்பிச்சிடலாம், இந்த ஹவுஸ்லேருந்து தப்பிச்சிடலாம் திங்க் பண்ணி டோரை ஓப்பன் பண்ண போனியாட்டே அடா சவுண்டு கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நாம ஜங்குக்கு நேராக வந்து அந்த சவுண்டை நிப்பாட்டு நம்ம நிப்பாட்டுனா டே ரொம்ப ஷாக் ஆகி இந்த டோருக்கு ஏதோ லாக்லாம் வச்சுருப்பான் போலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நம்ம ஜங்குக்கு நம்மகிட்ட நோட் பண்ணோம். உனக்கு என்ன திமிரு இருந்தா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா சாப்பிட்லான்னு சொன்னால் தப்பிக்கிறியா நீ தப்பிக்கிறியாடா நீ அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் டேயை பாட்டு வருவாரா அந்த மாதிரி டேயை பாட்டு வேண்டாம். ப்ளீஸ் ஜங்குக் நான் எதாவது தெரியாமல் பண்ணிட்டேன் ஜங்குக் என்ன எதுவும் பண்ணாடனுங்கிற மாதிரி பயட்டிலேயே அந்த ஹால் முழுக்க ரன் பண்ணபடி ஓடுறாரு. நீ ஓடனா உன்னை விட்டுருவேன் நினச்சிட்டு இருக்கியா? உன்னை நான் ஃப்ரெஷ்அப் மட்டும்தான் ஆக சொன்னேன், வேறு ஏதாவது நான் உன்னை டார்ச்சராக பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக் டேயை பிடிக்கிற மாதிரி ரன்னிங்லேயே வேண்டாம். இப்போ அந்த ரூம் டோர் அதாவது இந்த ஹவுஸ் டோர் காலிங் பில்லை கிளிக் பண்ணுறவங்க இந்த மாதிரி கிளிக் பண்ணுற சவுண்டுக்கு டே வேகமாக மெயின் டோர்கிட்ட வேண்டாம். டேயை பக்கத்தில் அதாவது டோரை ஓப்பன் பண்ணால் பக்கத்தில் வால் இருக்கும்ல அந்த வாலில் நம்ம டேயை லாக் பண்ணபடி டேயோட மவுட்டை கிரிப்பாக க்ளோஸ் பண்ணபடி நம்ம ஜெக்கி பிடிக்கிறாரு. என்ன காலிங் பெல் கிளிக் ஆனால் டோரை உன்னால் ஓப்பன் பண்ண முடியாது உனக்கு தெரியாதா பேபி? ஓப்பன் பண்ண முடியாது, யார் வந்துருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த டோரில் ஹோல்லாம் இருக்கும்ல அதில் நோட் பண்ணால் வெளியே சுகாடாக இருக்கிறாரு. அவருக்கு டவுட் அதிகமாக்கி ஹவுஸுக்கு வேண்டாவாட்டுட்டே பார்த்துடலான்ங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் ஹவுஸுக்கே வந்துருக்காரு. இந்த மாதிரி வந்துருந்தா அச்சோ ஓ ஹயாங்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் டேடா ஜங்குக் என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் உன்னை இங்கே பாட்டுட்டானா இங்கேருந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவானே, உன்னை கூட்டிகிட்டு போக நல்லா பண்ண மாட்டேனே ஜங்குக் ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாட்டா என்னை விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். டே பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணா டே கத்திரக்கூடாது மவுட்டை க்ளோஸ் பண்ண பொசிஷன்லேயே பெட்ரூமுக்கே தூக்கிட்டு வந்துட்டார். பெட்ரூமுக்கு தூக்கிட்டு வந்து கரெக்டாக பெட்டில் நம்ம டேயை லாக் பண்ணபடி ரோப்பு போட்டு டைட்டாக கட்டி டேயோட மவுட்லேயும் டேப்பு பட்டியாச்சு. ஹயாங்கிருந்து போகட்டுண்டியும் செமட்டு பேபியாக இருப்பியான் என் லவ்லி பேபி அப்படிங்கிற மாதிரி ஃபேஸில் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிப்லேயும் கிஸ் பண்ணுறாரு, அதாவது டேப்புக்கு மேலேயே கிஸ் பண்ணிவிட்டு செமட்டு பண்ணார். ஹயாங் டவுட் ஆயிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமாக அப்படியே ஸ்டெப்பில் கீழே இறங்கினபடி இதை வரேன் அப்படிங்கிற மாதிரி கட்டினபடியே கரெக்டாக வந்து டோரை ஓப்பன் பண்ணால் எனர்ஜி ஜங்குக் எதுக்கு டோரை ஓப்பன் பண்ண இவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இதே என்னடா வம்பா போச்சு, ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அடுக்கு இந்த கட்டுறேன் ஏன்னாச்சு இன்றைக்கி என்ன மார்னிங்கே ஏன் ஹவுஸுக்குன்னு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சுகாவை நோட் பண்ணால் இல்லைடா அது வந்து 2 பேரும் சேர்ந்து இன்றைக்கி ஒர்க்குக்கு போகலான்னு திங்க் பண்ணேன். அது மட்டும் இல்லை எனக்கு 2-3 திங்ஸ்லாம் தேவைப்படுது. அந்த ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுக்க வேண்டிய ஃபைல் கூட உங்ககிட்ட தானே இருக்குது, அதை என்னை எடுத்துகிட்டு வர சொன்னாங்க, அதான் உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு நேராக அந்த பிளேஸ்க்கு போகலானுங்கிற மாதிரி நான் திங்க் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சுகா பேசிக்கிட்டே கரெக்டாக ஹாலில் வந்து உட்காண்டா. சுகா பேசுகிறது எல்லாமே பெட்டில் இருக்க நம்ம டேக்கு நல்லாவே கேட்குது. நம்ம டேடா ப்ளீஸ் ஹயாங் நான் இங்கே தான் இருக்கிறேன், என்னை எப்படியாவது ஜங்குக்கிட்ட இருந்து சேவ் பண்ணிடுங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக பெட்டில் க்ரை பண்ணி அழுறாரு. மவுட்டு ஓப்பனில் இருந்தாவது கட்டுவார், மவுட்டும் ஓப்பனில் சப்போஸ் ஹேண்ட்ஸோ இல்லை லெக்கோ ஃப்ரீயாக இருந்தால் பக்கத்தில் ஏதாவது திங்ஸை தள்ளி விட்டாவது உடச்சி இந்த ரூமில் யாராவது இருக்காங்கங்கிறத ப்ரூவ் பண்ணால் அதுக்கு எதுக்குமே சான்ஸ் கொடுக்காத அளவுக்கு நம்ம ஜங்கு பெட்டோடு சேர்த்து நம்ம டேயை லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஹேண்ட்ஸு லெக்கு எதையுமே நகட்ட முடியல.
இந்த மூமெண்ட்டில் ஹயாங் ஹயாங் ப்ளீஸ் ப்ளீஸ் இங்கேருந்து போயிடாதீங்க, நான் இங்கடா இருக்கிறேன், என்னை இங்கேருந்து விட்டுட்டு போயிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி செம்ம பயங்கரமாக க்ரை பண்ணப்படி சுகாவை திங்க் பண்ணப்படி நம்மகிட்ட எழுதிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஜங்குக்கு ஃபுட் ரெடி பண்ணியிருப்பார்ல, அது லைட்டாக ஸ்மெல் ஆகுது. அச்சோ ஃபுட்டு ஸ்மெல்லான மாதிரி இருக்குது. 1 செகண்ட் சுகா நீங்கே இரு, நான் உனக்கு ஏதாவது ட்ரிங்க் பண்ணிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே நேராக போய் கிச்சனில் அவர் ஃபுட் ரெடி பண்ணிட்டு இருந்திருப்பார்ல, தேயாலாம் தானே கிச்சன்லேருந்தே வெளியே வந்துருப்பாரு இந்த மூமெண்ட்டுக்கு. அந்த ஃபுட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆன மூமெண்ட்டை பார்த்துட்டு அது ரொம்ப டேமேஜ் ஆகாத அளவுக்கு அதை கொஞ்சம் அந்த ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு ஃபுட்டை ரெடி பண்ணிட்டு இருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு சுகா அப்புறம் டைட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணல. ஜங்குக்கோட இந்த ஹவுஸில் கீழே ஹாலு, பக்கத்தில் ஒரு ரூமு, அப்புறம் ஸ்டோர் ரூம் அடி, இந்த மாதிரி ஹாலு, ஒரு ரூமு, ஒரு ஸ்டோர் ரூமு, கிச்சனு, இதுதான் கீழே இருக்குது. மேலே தான் 2 பெட்ரூம் இருக்குது, பால்கனி இருக்குது. அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம சுகா வேகமாக வந்து அங்கே இருக்கிற ஸ்டோர் ரூமெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமையும், அதாவது கெஸ்ட்லாம் வந்துருப்பாங்களா, கெஸ்ட் இருக்கிற ரூம், அந்த ரூமையும் செக் பண்ணி பார்க்குறாரு. அங்கே இல்லைன்னு கொஞ்சம் கூட டைட்டை வேஸ்ட் பண்ணாமல் டக்குன்னு ஸ்டெப் ஏறி மேலே இருக்கிற ரூம்ஸ் தான் வராரு. இந்த மாதிரி ரூம்க்கு வந்தால் சுகா மேலே வர சவுண்டு நம்ம டேக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்குது. இங்கே வாரது சுகாவா இல்லை ஜங்குக்கானுங்கிறது தெரியாமல் ரொம்ப பயத்தில் இருந்தால் சுகா கரெக்டாக அப்படியே ஒரு டோரை ஓப்பன் பண்ணுவாரா. பாட்டாடு டேயோட பெட்ரூம், அதாவது ஜேகேயோட பெட்ரூம் ஓப்பன் பண்ணல, பக்கத்து ரூமை தான் ஓப்பன் பண்ணி அந்த ரூம்குள்ளேயும் ஃபுல்லாக சர்ச் பண்ணுறாரு. ஃபுல்லாக சர்ச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே வந்து எல்லா பிளேஸையும் தேடிடுச்சு. பால்கனிலையும் யாரும் இந்த மாதிரி தெரியல. இதுதான் ஜங்குக்கோட ரூமாக இருக்கணும். சரி, இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தலான்ங்கிற மீடியம் கரெக்டாக நம்மகிட்டே இருக்கிற அந்த ரூம் டோரை நம்ம சுகா ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு ஃபீட்டையே டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே வைக்கிறதுக்கு போவாரா. இந்த மாதிரி போனால் என்ன பண்ணிகிட்ருக்க சுகா அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக சுகா பக்கத்துலேயே நம்ம ஜங்குக்கு வந்து நிற்கிறாரு. இந்த மாதிரி நான் இல்லைடா ஹவுஸு இப்போ தானே அவனோட ஹவுஸ்க்கு நான் நியூ ஆண்ட்ராய்டு இருக்கேன், நீ வேறு ஃபோட்டோ ரெடி பண்ணிட்டு இருந்த மாதிரி தெரிஞ்சு ஃபைல் எடுக்கலான்னு உன்னோட ரூமுக்கு வந்தேன், இதானே உன்னோட ரூம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டோர் ஓப்பனாக இருக்கட்டும், அந்த டோர் ஓப்பனான கேப் இருக்குதுல்ல, அந்த கேப்பில் சுகாவோட ஃபேஸ் டேயால் நல்லா பார்க்க முடியுது. இவ்வளோ க்ளோஸில் சுகாவை பார்க்க முடிகிற மூமெண்ட்டுக்கு ஹயாங் என்ன பாரு, நன்னே நடாக இருக்கிறீங்க, என்ன பாருங்கிற மாதிரி டே பெட்லேருந்து எழுந்துக்கிற மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு. இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணால் ஃபைல் எல்லாத்தையுமே நான் ஹாலில் தான் வச்சுருக்கேன், தேவையில்லாமல் நீயே ரொம்ப டயர்டாகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சுகா அப்படியே டோரை விட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த குட்டி கேப் இருக்குல்ல, கொஞ்சம் கேப்பில் தானே சுகாவோட ஃபேஸ் முழுக்க தெரிஞ்சிருக்கும். அந்த கேப்பில் கரெக்டாக நம்ம ஜேகே என்ட்ராகி வில்லத்தனமாக சிரிச்சபடிட்டே பார்க்குறாரு. ஹயாங் வேணுமாட்டே ஆங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணிவிட்டு அந்த பெட்ரூம் டோரை க்ளோஸ் பண்ணி கீ போட்டு லாக் பண்ணி எடுத்துட்டாரு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு கரெக்டாக சுகா பக்கத்தில் வந்து உட்காந்து கூலாக ஃபுட்டு சாப்பிட்டபடி அப்படியே ஜூஸ் எடுத்து குடிச்சபடியே அந்த ஃபைல் பேப்பர்ஸை பற்றி, அதாவது ஒரு கேங்ஸ்டரோட டீட்டெயில்ஸை பற்றி 2 பேருமே பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசினா டோரையே லாக் பண்ணி எடுத்துகிட்டு போனதை பார்த்துட்டு இதுக்கு மேலே நம்ம ஜங்குக்கிட்ட இருந்து யாராலையுமே காப்பாற்ற முடியாது, எல்லா டைமே என் ஹயாங் தான் என்னை காப்பாற்றிட்டு இருந்தான், அவன் இவ்வளோ தூரம் வந்தும் என்னை பார்க்கலையேங்கிற மாதிரி ரொம்ப எமோஷ்னலில் நம்மகிட்டே க்ரை பண்ணபடி இருந்தான். சரி, எல்லா ஃபைலுமே கரெக்டாக தான் இருக்குது, நான் இதை ஹையர் ஆஃபீஸர்கிட்ட கொடுத்துருந்தேன், ஏன்னா ஜங்குக்கு நீ சீக்கிரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுகா அப்படியே ஹவுஸை விட்டு வெளியே போகிற மூமெண்ட்டை நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணுறாரு. டவுட்டு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒரு டவுட்டு இங்கே இருப்பானுங்கிற திங்கிங்கில் தானடா நீ என் ஹவுஸை செக் பண்ண வந்த, எப்போ டவுட் ஓரளவுக்கு உனக்கு கிளியராக இருக்குங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நக்கலாக நோட் பண்ணபடி டோரை க்ளோஸ் பண்ணபடி நேராக நம்ம ஜங்குக்கு பெட்ரூம்க்கு வந்தோம். சுகாவுக்கு இப்போ கூட லைட்டாக டவுட் இருக்குது தான் செய்யுது. எல்லா பிளேஸ்லையும் தேடி பார்த்துட்டேன், ஜங்குக்கோட ஹவுஸில் எங்கேயுமே இருந்த மாதிரி தெரியலையே, ஒருவேளை இங்கே இல்லையா, நான் ஒருவேளை தேவையில்லாமல் ஜங்குக்க திங்க் பண்ணுறேன்னா, இல்லை கிட்னாப் பண்ணிட்டாங்க, காணாமல் போயிட்டான் அப்படிங்கிற அந்த நியூஸை நான் அவன்கிட்ட சொல்லியும் எதுவுமே நடக்காதபடி அவனால் எப்படி நார்மலாக இருக்க முடியுது. இல்லை சுகா, நீ டவுட் பட்டது தான் கரெக்ட், யாருக்கிட்டேயும் இல்லை, ஜங்குக்கிட்ட தான் இருக்கிறான், காணலை, அவனை யாரோ கிட்னாப் பண்ணிட்டாங்க, அவன் மிஸ் ஆகிட்டான் நான் சொல்கிறேன், பட் அதை பற்றி சின்ன கேரிங் கூட திங்க் பண்ணாமல், சின்னதாக கூட கேர் எடுத்துக்காமல் நார்மலாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா அந்த பர்சன்ட் கிட்னாப் பண்ண பர்சன்ட் ஜேகே மட்டும்தான் இருக்கணும். டயாங் ஜங்குக்கிட்ட தான் இருக்கிறான்,
ஆனால் அவன் எந்த பிளேஸில் இருக்கானுங்கிறது தான் தெரியல. இந்த ஜங்குக் டேயை எங்கே மறைச்சி வச்சிருக்கானுங்கிறது தெரியல. நான் எப்படி என்னோடய பிரதரை கண்டுபிடிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம சுகர் ரொம்ப கன்ஃபியூஷன்லேயும் அவரோட காரை எடுத்துகிட்டு கிளம்புறாரு. இந்த மாதிரி கிளம்புனா நம்ம ஜங்குக் அப்படியே பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு பெட்டில் இருக்கிற டேயை பார்க்குறாரு. என்னாச்சு பேபி, பயங்கர பெயின் ஆனியா என்ன? நான் கூட நீ ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி பெட்டை விட்டுலாம் எழுந்து வருவேன்னு நினச்சினே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஹேண்ட்ஸில் ஃபீட்டுக்கிட்டலாம் போட்டுருந்து ரோப்லாம் ரிமூவ் பண்ண முடியும். மவுட்டில் இருக்க டேப்பையும் ரிமூவ் பண்ணால் நம்ம ஜேகேவோட ஷேர்ட்டாக கிரிப்பாக படித்தபடி ஏன்டா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, எதுக்குடா என்கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுற, எதுனாலடா என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கட்டி அழுடா. ஏன்னா நீ எனக்கு லைஃப் முழுக்க வேணும் பேபி. நீ ஏன் பேபி ஆச்சு, ஏன் டே ஆச்சு, இந்த குக்கி கூட நீ லைஃப் முழுக்க இருக்கணும். குக்கி அடடன்னு ஆசைப்படுறேன். குக்கி உன் கூட லைஃப் முழுக்க டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு திங்க் பண்ணுறேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயை எதையுமே பேச விடாமல் டேயோட லிப்பில் கிஸ் பண்ணபடி பெட்டில் லாக் பண்ணால் ஜேகே பிடிச்சி புஷ் பண்ணி தள்ளிட்டு, இங்கே பாரு ஜங்குக், இதுக்கு மேலே தேவையில்லாமல் என்கிட்ட ஏதாவது ப்ளே பண்ண அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்னை ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே வச்சுருக்க, அவ்வளோதான். அதை மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்ச அப்புறம் பாட்டுக்கோ. ஏன் பேபி, ஏன்ட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க உன் மவுட்டில் ஏன்ட்ட ஏங்க இந்த மாதிரி பண்ணானுங்கிற மாதிரி கதறி அள்ள வேண்டிட்டு வரும்.